தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். அன்பே உருவான இயேசுவே, இந்த காலை பொழுதிலேயே உம்மை பாடவும் உம்மை புகழ்ந்து ஏத்தவும் வரம் தந்தமைக்காக இறைவா உமக்கு நன்றி கூறுகிறோம். விண்ணுலக தந்தையே, உம்மை ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். வாழும் கடவுளாகிய இயேசு கிறிஸ்துவே, உம்மை ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். தூய ஆவியாகிய மூவொரு இறைவனே, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஓ அன்பு தெய்வமே, நீ எங்களிடம் நான் உங்களுக்கு ஒரு புதிய கட்டளையை தந்து செல்கிறேன், ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள் என்பதே அந்த கட்டளை என்ற இறை வசனத்திற்கு ஏற்றவாறு இறைவா, இந்த நாளில் காண்பவை யாவற்றிலும் பேசும் நபர்கள் யாவரிடமும் அன்பு செய்ய வேண்டும் என்று கூறிய என் அன்பு தந்தை இயேசுவை மனதில் கொண்டு இந்த நாள் முழுவதும் செயல்பட தேவையான மனதினையும் மன பலத்தையும் தரும்படியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். சுவாமி, அன்பான இயேசுவே, பிறர் என்னை அன்பு செய்ய வேண்டும் என்பதை காட்டிலும் பிறரை நான் அன்பு செய்து வாழ்ந்திடவும் அவர்களை புரிந்து கொள்ளவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. என் மீட்பராம் இயேசுவே, இந்த நாள் முதல் அன்பின் உருவமாய் வாழ்ந்து இறைமகன் இயேசுவின் சாட்சியாக வாழ்ந்து இறைவனை மகிமைப்படுத்த அருள் வரங்கள் எங்கள் மேல் பொழியும்படியாக மாசற்ற கன்னி மரியாவின் பரிந்துரையால் இணைந்து உம்மிடம் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேட்டு அதனை விரைவில் நடத்தி தரும் நல்ல ஆயனாகிய இறைமகன் இயேசு கிறிஸ்துவே, ஆமேன். வார்த்தையை என்னை காண செய்யும் திருவார்த்தையை என்னில் வாழ செய்யும், வார்த்தையை என்னை காண செய்யும் திருவார்த்தையை என்னில் வாழ செய்யும், என்னில் வாரும் தூய ஆவியே. இன்றைய நற்செய்தி வாசகம் லூக்கா 13ஆம் அதிகாரம் இறை வசனங்கள் 22 முதல் 30 முடிய. இயேசு நகர்கள் ஊர்கள் தோறும் கற்பித்து கொண்டே எருசலேம் நோக்கி பயணம் செய்தார். அப்பொழுது ஒருவர் அவரிடம், ஆண்டவரே, மீட்பு பெறுவோர் சிலர் மட்டும்தானா என்று கேட்டார். அதற்கு அவர் அவர்களிடம் கூறியது, இடுக்கமான வாயில் வழியாக நுழைய வருந்தி முயலுங்கள், ஏனெனில் பலர் உள்ளே செல்ல முயன்றும் இயலாமற் போகும். வீட்டு உரிமையாளரே, எழுந்து கதவை திறந்துவிடும் என்று கேட்பீர்கள். அவரோ, நீங்கள் எங்கிருந்து வந்தீர்கள் என எனக்கு தெரியாது என பதில் கூறுவார். அப்பொழுது நீங்கள், நாங்கள் உம்மோடு உணவு உண்டோம், குடித்தோம், நீர் எங்கள் வீதிகளில் கற்பித்தீரே என்று சொல்வீர்கள். ஆனாலும் அவர், நீங்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது, தீங்கு செய்வோரே அனைவரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என உங்களிடம் சொல்வார். ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோவும் இறைவாக்கினர் யாவரும் இறையாட்சிக்கு உட்பட்டிருப்பதையும் நீங்கள் புறம்பே தள்ளப்பட்டிருப்பதையும் பார்க்கும்போது அழுது அங்கலாய்ப்பீர்கள். இறையாட்சியின் போது கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலுமிருந்து மக்கள் வந்து பந்தியில் அமர்வார்கள். ஆம், கடைசியானோர் முதன்மையாவர், முதன்மையானோர் கடைசியாவர். வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அக்டோபர் 26 புதன்கிழமை. இன்றைய சிந்தனையின் மைய கருத்து மீட்பு பெறுவோர். மீட்பு பெறுவோர் சிலர் மட்டும்தானா என்று
இந்த நற்செய்தியிலே கேட்கப்படுகின்ற கேள்வி ஒரு குறுகிய கண்ணோட்டத்தோடும் சுயநல சிந்தனையோடும் கேட்கப்படுகின்ற ஒரு கேள்வியாக இருக்கின்றது. இந்த கேள்வி கேட்டவர் இயேசுவிடமிருந்து எதிர்பார்க்கின்ற பதில், மீட்பு என்பது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டுமே. இன்னும் சொல்லப்போனால் யூதர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், மறைநூல் வல்லுநர்கள் இவர்கள் அனைவரும் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம் என்பதால் அவர்கள் அந்த இனத்தில் பிறப்பதே தங்கள் மீட்புக்கான அச்சாரம் என்று கருதினர். ஆனால் சமாரியர்கள், பெண்கள், புறவினத்தார் இவர்களை மீட்புக்கு வெளியே வைக்கின்றனர். மீட்பு பெற தகுதியற்றவர்களாக அவர்கள் கருதினர். ஆனால் இயேசு அந்த பிம்பத்தை உடைக்கிறார். எப்பொழுது நம்மிடம் குறுகிய கண்ணோட்டமும் பிரிவினையும் இருக்கிறதோ அப்பொழுது நாம் மீட்பு பெற தகுதியற்றவர்கள் என்பதை இயேசு இங்கே தெளிவுபடுத்துகிறார். ஆம், பிறப்பினால் அல்ல, தன் செயல்களாலேயே ஒருவர் தன்னை இறை மீட்புக்கு தகுதிப்படுத்திக் கொள்ள முடியும் என்று இயேசு விளக்கம் கொடுக்கிறார். இறைமகன் இயேசுவினுடைய காலத்திலே அவரோடு தொடர்பில் இருந்த மக்களாக இருந்தாலும் சரி, ஏன் நாம் வாழும் சூழலில் திருமுழுக்கு பெற்றவர்கள், துறவிகள், குருக்கள், மற்ற இறைமக்கள் ஆகிய நாம் கிறிஸ்தவர்களாக பிறந்துவிட்டதாலேயே இறைவன் வாக்களித்த மீட்பு நம் வாழ்வில் சாத்தியமாகிவிடாது. நம் நற்செயல்களால் இறைவன் வழங்கும் மீட்பை சம்பாதிக்க வேண்டும் என்கிறார் இயேசு. நற்செயல்களே நம் மீட்பின் அடிப்படையும் ஆதாரமாக இருக்கின்றது எனில், நற்செயல்கள் புரியும் எவரும் இறைவன் வழங்குகின்ற மீட்பு திட்டத்திற்கு தகுதியுள்ளவர்களாகவும் அதை பெற உரிமையுள்ளவர்களாகவும் இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே இன, சமய, மொழி பேதங்கள் கடந்து இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்வோம். குறுகிய எண்ணத்தை, சுயநலத்தை களைந்துவிட்டு இறை அன்பை, இறை இரக்கத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள ஜெபிப்போம். இறைவனால் படைக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் ஏற்று அன்பு செய்து நாமும் மீட்புக்கு உரியவர்களாக மாறுவோம். ஆமென். என்னை படைத்து பராமரிக்கும் நல்ல தெய்வமே, இந்த புதிய நாளில் உமது அருகில் வந்து உம்மை ஆராதிக்கின்றோம், ஸ்துதிக்கின்றோம், போற்றுகின்றோம். ஆண்டவரே, அகில உலகத்திற்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எல்லா தேசங்களுக்கும், இனங்களுக்கும், மொழிகளுக்கும் அப்பாற்பட்டு உமது பிள்ளைகளாகிய மனித குலத்தின் ஒவ்வொரு பிள்ளைக்காகவும் இந்த காலை பொழுதில் மன்றாடுகின்றோம். உமது தெய்வீக இரக்கம் உலகின் மீது பொழியும். ஏனென்றால் ரோமையர் புத்தகம் 9வது அதிகாரம் 16வது வசனம் சொல்வது போல், மனிதர் விரும்புவதாலோ உழைப்பதாலோ எதுவுமே ஆவதில்லை, கடவுளின் இரக்கம் காட்டுவதாலேயே எல்லாம் ஆகிறது. ஓ தெய்வமே, எங்கள் ஒவ்வொருவரின் மீதும் உமது இரக்கத்தை பொழியும். இடங்கை ஏது வலங்கை ஏது என்று தெரியாமல், உம்மை பற்றிய அறிவில்லாமல் உலகமயமான சிக்கல்களில் மாட்டித் தவிக்கின்ற பல லட்சக்கணக்கான மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். பலவிதமான தண்டனைகளில் இருந்தும், பாவங்களில் இருந்தும், ஆபத்துகள் விபத்துகளில் இருந்தும், இயற்கை சீற்றங்களில் இருந்தும், வரப்போகின்ற யுத்தங்களில் இருந்தும் இன்றைய நாள் உலகத்தை காப்பாற்றும் ஆண்டவரே. தேசங்களில் சமாதானமும் ஐக்கியமும் உருவாகட்டும். ஆண்டவரே, சிறு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். படிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஞானமும் புத்தியும் மாற்றலும் நீர் தாரும். ஒவ்வொரு பிள்ளைக்கும் வயதிற்கேற்ற பக்குவம் நீர் தாரும். பெற்றோர்களுக்கும் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் ஆசீர்வாதமான மக்களாக அவர்கள் வளரட்டும் ஆண்டவரே. நல்ல தெய்வமே, இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்குமாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். பலவிதமான அடிமைத்தனங்களில் வாழுகின்ற மக்கள்
போதையின் அடிமைத்தனம், இன்டர்நெட் அடிமைத்தனம், இச்சையின் அடிமைத்தனம், தகாத தொடர்புகள், இப்படிப்பட்ட அடிமைத்தனங்களில் இருந்தும் அழுக்குகளில் இருந்தும் மக்களை காப்பாற்றும். ஆண்டவரே, குடும்பங்களில் சமாதானம் நிரம்பட்டும். ஆண்டவரே, கணவன் மனைவி உறவுகளை ஆசீர்வதியும். பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்யும். நோயாளிகள் குணமாகட்டும். வேலையில்லாத மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கி தாரும். എല്ലാ അർത്ഥത്തിലും നിറവുള്ളൊരു നാളാക അമ്മയിട്ടും ആണ്ടവരെ. ആണ്ടവരെ, வாழ்க்கையின் மனமாற்றத்தின் நாளாகட்டும். என்று அறிவு தெளிவின் நாளாகட்டும். கடவுளை தேடி அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு இன்றைய நாள் துவக்கம் குறிக்கட்டும். ஆண்டவரே, பெரிய பெரிய எதிர்பார்ப்புகளோடு ஆண்டவரின் அருகில் வருகின்ற ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் மகிழ்ச்சியும் சௌக்கியமும் விடுதலையும் அனுபவிக்க வரம் தாரும். ஆண்டவரே, இந்த ஜெபங்கள் அனைத்தையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.